சுகவீர யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை. புசிக்கும் புசிப்பினை குறையாமல் கொடுத்து அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன சாப்பாடு வேணும், எப்படி வேணும், என்ன தரத்தில் வேணும். சில பேருக்கு நல்ல சூடாகணும். நான் திருப்பனந்தாளில் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஐயா வருவார். அவர் இந்த காணிகளுக்குள்ளே போய் நெல் அறுவடை செய்து அளந்துட்டு வந்துடுறது. 7 லட்சம் ஏக்கர் நிலம், நன்சை பொன்சை நிலம் திருப்பனந்தாளுக்கு. அவர் இந்த நெல் காணிகளில் ஒரு பகுதி அவர்கிட்ட கொடுத்துருக்கு. ஒரு ஒரு 3 லட்சம் ஏக்கர் நீ பார்த்துட்டு வா. என்னோட இப்படி 7 பேர்கிட்ட கொடுத்துருக்கு ஒவ்வொரு லட்சமாக. பயிர் விளைகிறவர் அவர் போவார், கடலை விளைகிறவர் அங்கே போகிறார், கரும்பு விளைகிற அதை பார்க்குறதுக்கு போவார். எல்லோரும் போயிட்டு சுவாமியை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நல்லா வேண்டி தின்னுட்டு அங்கே இருந்துட்டு பொழுதோட வரங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற காசை வேண்டிட்டு சொல்கிறது, சுவாமி இந்த முறை விளைச்சல் இல்லையாம். சுவாமி போகிற இல்லை வழியில். யார் சன்னிதானம் வெளியே போக மாட்டார். அவன் சொல்கிறது கேட்டுக்கொள்கிறது. சுவாமி இந்த முறை வளமையான நமக்கு ஒரு 7 லட்சம் வேலியிலும் ஒரு 3 லட்சம் புசல் 10 லட்சம் புசலுக்கு குறையாத நவதானியங்கள் வாருது. இந்த முறை 1 லட்சம் தான் நமக்கு தேறி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பட்டுவாடை போடுவோம் கணக்கு. மிச்சம் 9 லட்சம் இந்த போனவன் அதை பிளத்து பேசுங்கப்பா. போனவன் சாப்பிட்டுருவான் வயிற்றில் போட்டு. சிவச்சொத்தை வயிற்றில் போட்டு அவன் சந்தானம் அழிஞ்சு போக பாருங்க, ஒன்றும் இருக்காது. இதுதான் நடக்குது. சிதம்பரத்தை சுற்றி கடை இருக்குது, எல்லாம் சிவச்சொத்து. கடைக்கு என்ன வாடகை தெரியுமா? நாவலர் 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறார் ஒரு கடை. 50 கடை இருக்குது. எவ்வளவு வருமானம்? பன்சியாய் 500 ரூபா. 50 கடையில் 10 ரூபா. அப்படி எவ்வளோம்மா? ஒரு கடையில் மாதம் 50,000 ரூபா வேண்டலாம் இந்தியன் மணி. இன்றைக்கு 1848 இருந்து இன்ற வரைக்கும் அவங்க கொடுக்குறது எவ்வளவு? சொல்கிறீர்கள் இல்லை, பார்த்தீங்களா? பேசுகிறீர்கள் இல்லை. இவ்வளோ நல்லா பேசியன்றதை நீங்கள் இப்போ வாயை மூடிட்டீங்க. 1848 10 ரூபா, 1948 வரவும் 10 ரூபா, 2024 10 ரூபா. இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 ரூபா தான். இப்போ கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபா அந்த கடைக்கு. ஐயா சரிதானா? உலகம் இப்படித்தானம்மா இயங்குது. சிவச்சொத்தை சாப்பிட்டு சிவ துரோகம் செய்து கண்டு இந்த திருமுறையை பாடாமல் இருக்கிறாங்க. தமிழில் இருக்கிற திருமுறையை கோயிலில் பாடுற இல்லை. திருமுறைன்னு போட்டிருக்கும். 6வது கண்ணா பின்னமாக பாடுவான். கண்ணா பின்னமாக வாயில் வந்தபடி. பேர் சொல்ல மாட்டேன். பேர் சொன்ன நான் யதார்த்தவாதி பகுசன. நீதியை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? வாய முடியன்றிருக்கிறீர்கள். யதார்த்தவாதி பகுசன. ஐயா ரைட் குட். கையை தட்டுங்க. அவ்வளோதான் சொன்னது. பகுசன விரோதி. உண்மையை சொன்னால் உடம்பெல்லாம் உண்ணாயிருக்கு. இதுதான் நடக்குது. இறைவனுடைய சொத்துக்களை கபலீகரம் பண்ணி சிவ அபராதம் பண்ணி இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள். அதில் மிக முக்கியமாக இந்த திருமுறைக்கு வழங்கப்பட்ட மானியங்கள், திருமுறையை வளர்க்குறதுக்காக மன்னர்கள் கொடுத்த நிதியங்கள், அவர்கள் வைத்த வைப்புகள் எல்லாம் ஊரவன் சாப்பிட்டு அவன் பண்டில் அடுத்த பண்டில் அடுத்த பண்டில் அடுத்த பண்டில் 1000 பண்டில் இருக்கும். இந்த பண்டில்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த சமூகத்துக்கும் சிவனுக்கு உதவாமல் போய் வம்புக்காம், வழக்குக்காம், பரத்தையர்க்காம், வேசியர்க்காம், தாசியர்க்காம் சிவன் சொத்துக்கு உதவாது. நான் சொல்லல, சிவவாக்கிய சொல்கிறேன்.
நான் சொல்ல இல்லை, இதெல்லாம் யார் சொல்கிறது? சிவவாக்கியர், பெரிய மகான். அம்மா சிவ வாக்கியர் வந்து வம்புக்காம் வழக்குக்காம் பரத்தேற்காம் பேசியற்காம் தாசியற்காம் தீக்காகுங்கான். ஒன்றும் எடுக்க இல்லையனால் கடைசி நெருப்பு அடிச்சண்டு போடும். உலகத்தில் இருக்கிறவ இது சிந்திக்கவான். இதில் உலகத்தில் இருக்கிறவ எவ்வளவு கஷ்டத்தில் நாம் இருந்தாலும் இறைவன் அதுக்காகத்தான் சொன்னார், வெண்ணூதியேல் எதற்கு நிலை பெறுமாறு. எண்ணூதியேல் ஏதாவது சிந்தனை உண்ட மனத்தில் இருக்குமா இருந்தால் நெஞ்சே பிளத்து இழுக்கிறார். நெஞ்சே என்ன கூட நெஞ்சே எங்கே வேணும்னா எழுதிட்டு போகலாம். நமக்கு மூச்சிருக்கணும், அடுத்தபடியாக பேச்சிருக்கணும். இது ரெண்டு பேரும் தான் எழுத்தாண்டு போகலாம். நீ வா எல்லாம் நடில். இந்த திருத்தாண்டகத்தில் எல்லாம் நடில். நெஞ்சே நீ என்ன போகலாம். அடுத்தது வா இதை பாடித்தான் கேட்கணும், பேசி கேட்கக்கூடாது. நான் இந்த ஐயாவிட்ட திரும்ப திரும்ப சொன்னது அது அவர் செய்ய மாட்டார். செய்ய எண்ணம் இல்லை. என்ன பாடினா நீங்கள் கேட்க மாட்டீங்க, விட்டுட்டு ஓடிடுவீங்கன்னு அவருக்கு தெரியும். நான் பாடினா கொக்குவில் மஞ்சவனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடினா கேட்பீங்களா? நீங்கள் ஒரு தூரம் பெற மாட்டீங்க. இப்போ பண்ணுவீங்க. ஏன்? அப்பன் தோசை அது இது கிடைக்கிறதுனால வர்றீங்க. உண்மையை தான் பேசுகிறேன். இல்லாட்டி நீங்கள் ஒரு தரம் வர மாட்டீங்க. ஓமனி சொல்லுங்களேன். நித்தலும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகு இட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலை ஆற கும்பிட்டு, தலை ஆறுதல் நிலத்தில் போய் முட்டோணும். தலை ஆற கும்பிட்டு அடுத்தபடியாக நீங்கள் யாராவது கூத்தாடுறீங்களா? ஆறாவது கோயிலில் கூத்தாடுறீங்களா? கேட்குறதுக்கு மறுமொழி சொல்லுங்க. அது கலை இல்லையம்மா. நீங்கள் பாடேக்க ஆடி பாடித்தான் இறைவனை பாட வேணுமென்னு நான் சொல்ல இல்லை. பெரிய மகான்கள் எல்லாம் சொல்கிறார்கள். காந்தாரம் இசையமைத்து கரிகையாற்பண் பாட தேம் தாம் என்றரங்கேறி செய்யார் நடமாடும் திருகையாரே. பொம்பளை என்ன செய்யணும்? ஆடுறாங்க. ஆண்கள் எல்லாம் பாடுறாங்க. இதப்போ எத்தனை வருஷத்துக்கு முந்தி? சும்மா ஒரு 1000 வருஷம்னு சொல்லுங்க. நாம் ஆடுறோம்னா தற்சமயம் ஆடினா நடு வயிற்றில் பிடிச்சி ஊத்தனை குத்தி கொண்டு தூரி எறிஞ்சிடுறாங்க. இப்போ ஐயா சரியா? நான் சொல்கிறேன் சரியா? தலையார கும்பிட்டு கூத்தும் 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 ஆடி ஆடி சங்கரா சங்கரா சய சய போற்றி என்றும் சங்கரா சயசய போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடை எம் ஆதி என்று வாரூரா அரூரா அரூரா. எந்த ஊர்? ஆரூர். ஆரூரா அன்று என்று அலரானில்லே அலறினெல். உங்கள் கண்ணால் தண்ணி வரணும், நெஞ்சால் தண்ணி வரணும், கமக்கட்டால் வேர்வசிந்தோடும், உள்ளத்தால் கசியோடும் இருந்தால் தான் இது தண்ணி வெளியே வரும். இப்போ பாருங்கள், மரக்கட்டையை போட்ட போய் கோயிலடியில் போகிறாங்க,
கடலுப்பட்டைக்கு அங்கே லிங்கம் கூழ்பார் எங்கே ரெடியாக இருக்குது, எத்தனை மணிக்கு பூட்டுவா, நான் போய் கேட்டுட்டு ஓடியா கொள்வினத்தில் ஒரு தாய் சொல்லி மால்கிட்ட சொல்லுது, ஏய் ஓடி போய் எத்தனை மணிக்கு கடை பூட்டுவான்னு கேட்டுட்டு ஓடியா, திருவிழா முடிகிற கடையில் போகணும். எதுக்கு? அசுப்பழம் சாப்பிட. அசுப்பழம் சாப்பிட்றதுக்கு தான் நீங்கள் கோயிலுக்கு போகணும், இறைவனை தொழுவதற்கு. எனவே இந்த தேனி செய்கின்ற அந்த நாதம் அது கண்ணுக்கு தெரியாது. இந்த நாதத்தை குடிக்கிற ஒரு உறுப்பு இருக்குது நம்மளோட உடம்புல. இது மிக முக்கியமான கருத்து நான் சொல்கிறது. நாதத்தை தேனை குடிக்கிறது என்ன? உங்கள்கிட்ட தேன் தந்தால் என்ன செய்வீங்க? என்னத்தாலே ஐயா குடிப்பீங்க? அடா போடா, தேனை உங்கள்கிட்ட நான் ஒரு கப் தேன் தாரேன் அம்மா, தேனும் பாலும் கலந்து சரி ரெண்டையும் சேர்த்து தாரணும் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு பிள்ளை எல்லாருக்கும் தேனும் பாலும் கொண்டு வந்து விடு, நீங்கள் என்ன செய்வீங்க? சிவ சிவா வச்சுட்டு பார்த்துருப்பீங்களா? கையில் வேண்டி வாயால் குடிப்பீள் தேனை. பிள்ளைத்து சொல்லுங்க, தேனை. ஆனால் இசையை வாயால் குடிப்பீங்களா? கேட்கணும் அம்மா, எல்லாருக்கும் கேட்கு. இசையை வாயால் குடிப்பீங்களா? அம்மாட்ட கேளுங்க. வாயால் அனுபவிக்கிறாது, வாயால் நான் பாடலாம், நீங்கள் கேட்கலாம். குடிக்கிறது காது. காது என்ன செய்யுது? கொஞ்சம் தேண்டோன கணை. காது நல்லா இருந்தால் தான் இந்த நுட்பங்கள் எல்லாம், இந்த நுட்பங்கள் எல்லாத்தையும். அதனால் கேள்வி உணர்வு, அதுக்கு பேர், இசைக்கு ஒரு பேர் கேள்வி உணர்வு. பண்டை காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேள்வி உணர்வின் மிக்கவர்களாக இருந்தார். 10 பாட்டு 8 தொகை 14 கணக்கு இந்த நாலடியார் இந்த பிரபந்தங்கள் அவ்வளவு சொல்லுது. பண்டைய தமிழ் மக்கள் கேள்வி உணர்வு. மன்னன் வாரான்ன்றதை 100 கிலோமீட்டருக்கு அங்கால போடுற பறை சொல்லுது. பறை ஒருக்கா போட்டால் மன்னர் எழும்பிட்டார், ஒலிக்கிட்டார் நாட்டுக்குள்ளே. வேற 100 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து அவன் மரத்துலேருந்து ஒரு டோம், சரியா? பிறகு டோம் டோம் ஒளிவாயிலுக்கு வந்துட்டார். ஒரு கொஞ்சம் செல்ல அரமணத்தை அதை டோம் 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 4 ஒளிவாயிலுக்கு வந்து உள் வீதிக்கு, முதலாவது வீதிக்கு 7 வீதி. 7 வீதியிலும் குடியால், 7 வீதியில் 7000 குடி. 7000 குடிக்கும் போவார் மன்னர். 7 அடிப்பான். டோம் முதலாவது வீதி, டோம் டோம் 2வது வீதியில் வந்தார். டோம் 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 5வது வீதிக்கு வந்திருக்கிறார். 3ஆம் 4ஆம் வீதியை விட்டுட்டு பிறகு திருப்பி போகிறதுக்கு. எப்படி மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை மணிக்கு எழும்புகிறார்கள், என்ன செய்கிறார்கள், நாட்டு மன்னனுக்கு சார்பாக இருக்கிறார்களா, ஒற்றர்கள் யாராவது வந்திருக்கின்றார்களா, பசுமாடுகள் எல்லாம் நன்கு கவனிக்கப்படுகின்றனவா, பால்கள் எல்லாம் நன்கு கறந்து இது குழந்தைகளுக்கெல்லாம் உணவுகள் வடிவாக கொடுக்கப்படுகிறா, யாராவது பட்டினியில் இருக்கிறார்களா, யாராவது உடுப்பில்லாமல் இருக்கிறார்களா, யாராவது எப்படி சொல்கிறது உடல் வருத்தத்தோடு இருக்கிறார்களா, இது எல்லாம் மன்னன் ஒற்றர்களை அனுப்புவான். பா எல்லா இடங்களையும் செக், கோ அண்ட் செக் எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணா. பிறகு ஐயா 4வது வீதியில் 7வது வீட்டில் ஒரு அம்மா உயிருக்கு போராடி என்றிருக்கா. உடனே அவ கொண்டு வச்சு மன்னனுக்கு அரண்மனைக்கு கொண்டு வந்தோடனே அதுக்கு வைத்தியம் இருக்கிறான். உயிரை பிடிச்சி கொடுப்பான். உயிரை பிடிச்சிருவான். அவனால் சின்ன குளிசையை வச்சிருப்பான். நல்லா கசக்கி போட்டு கொடுப்பான். சாப்பாடு அங்கே கொடுத்து அம்மாவை அங்கேருந்து எழும்பி நடந்து போங்கன்னு சொல்லுவான். இப்போ அப்படி யாராவது இருக்கிறாங்களா? கஸ்தூரியன் ஒரு மருத்துவர் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர். அம்மா அங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிற ஐயா, கேள்விப்பட்டீங்களா? கஸ்தூரியன் ஒரு மருத்துவர். யாரோ வாய் தர்றவங்க கேட்கல, கேள்விப்பட இல்லையா? கஸ்தூரியார் வீதி கேள்விப்பட்டீங்களா?
அந்த வீதியில் இப்போ உதயன் காரியாலயம் இருக்கிறது தெரியுமா? அதுதான் கஸ்தூரி மருத்துவர் ஐயாவோட வீடு. இனியாவது விளங்கிக்கலுங்க. எது? கஸ்தூரி மருத்துவர் இருந்த வீடு பாருங்க. அந்த வீட்டில் அந்த ஐயா இருப்பார். வருத்தம் பண்ண போனால் அவர் ஒரு பானை வச்சிருப்பார். பானையை கிட்ட கொண்டு வந்து பூசையெல்லாம் பண்ணி போட்டு வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்குள்ளே கையை வச்சு ஒரு குளிச்சு எடுத்து வெத்திலையில் சாப்பிடு, இதை தேனில் சாப்பிடு, இதை சுடுதண்ணியில் சாப்பிடு, இதை சூரியன் இளம்ப முந்தி சூரியன் வெளியில் வர வந்து சாப்பிடு, இதை சூரியன் இறங்க முந்தி எங்க பொழுதோட முந்தி. சரிதானே? இதுதான் வர வைத்தியம். இல்லை நல்ல சொல்லுங்க. காலத்தில் ஒரு காலத்தில் சாவே இல்லையம்மா. அவர் இருக்கும் வரைக்கும் அவற்றை மகன் தான் டாக்டர் யோக பசுபதி. அவர் பரம்பரை இந்த கைலாய பரம்பரையில் வந்த வைத்தியம். அவர் சித்தர். எங்கட ஊரில் இருந்தவர் ராமப்புள்ளை. அவர் போன உடனே கையை தட்டுவார். கையை தட்டிட்டு பார்ப்பார். அதுக்கு சிவசிவா 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 கொண்டு போய் விபூதி கொஞ்சம் போட்டு இது போட்டுனா இருப்பார். அதுக்குள்ள கொஞ்சம் லேசாக வெந்நீர் போட்டு 3 உலகம் சாப்பிடுங்க. கண்ணுக்கு தெரியாது. இது போடுற என்னன்னு கண்ணுக்கு தெரியாது. தேகத்தில் இருந்து ஊற்றுனேன் உருட்டினேன் என்னதாமா தேகத்தில் இருந்து உருட்டினா என்னப்பா வரும்? நாடாப்பாரா ஊத்த அதுதான் மருந்து. சாவச்சேரியில் வித்தகத்தில் ஐயா ஒரு ஆள் இருக்குது. இப்போ இருக்கிறார். பாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சுவார். பார்த்தா வழியில் சாதாரணமாக இப்படி அப்படியே சந்தைக்கெல்லாம் நிற்பார். வாழைக்காய் விற்கிற மாதிரி நிற்பார். கத்திரிக்காய் விற்கிற மாதிரி நிற்பார். அவர் அதுகளுக்கெல்லாம் நிற்கிறது இல்லை. சும்மா அப்படி பார்க்குறது நண்டு. சரிதானே? அவரை தெரிஞ்சவே கிட்ட போய் ஐயா கும்பிட்டு கால் நமஸ்காரம். நான் ஒருக்கா அவரை சந்தித்தேன். ஏதோ வச்சேன். எனக்கு சரியான இடம்பெயர்ந்திருக்கைக்குள்ள சரியான காய்ச்சல். முகத்தை ஒரு மாதிரி இருக்குது. ஐயா என்னன்னு கேட்டேன். எழுந்திருக்க முடியாமல் கழுத்தெல்லாம் நோவாயிருக்கு. சாப்பாடு குறைவு இது குறைவு இல்லைத்தானே. நாம் இடம்பெயர்ந்திருக்க 1250 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு தரிசி வேண்டினாங்க. நீங்கள் என்ன மாதிரி 1250 ரூபாய்க்கு ஒரு தரிசி நாங்கள் கடைசியாக வேண்டி போட்டு எங்களோட மனுஷன் ரோட்லேயே அரிசி எரிஞ்சு போட்டு வந்தவா அன்னைக்கு ரவே எல்லாம் கிளியர் ஆகிட்டு. நாடு வித்தியாசமானால் புவனேஸ்வரி பேர் ரோட்டில் அப்படியே வீசி போட்டு மண்ணை அள்ளி கொட்டி போட்டு வந்துட்டேன். ஒரு பவுன் அப்போ 1000 ரூபாய்க்கு வேண்டேன் தான். அந்த ஒரு பவுனை கொடுத்து ஒரு தரிசி வேண்டேன். ஒரு பவுனை கொடுத்து எல்லாம் 10 பவுனை கொடுத்து 10க்கு தரிசி வேண்டேன். நான் சாப்பிட்ற கொண்டு இல்லையேப்பா. சாப்பிட்ற கொண்டு இல்லாட்டி என்னப்பா செய்கிறது? உண்டுண்டு உறங்குவதைக் கண்டதே எல்லால் ஒரு வயனும் அடைந்தலேனை தடமன்ற முடிகரையில் பந்த பாசங்கள் என்னும் தாழ்பாரம் பின்னலிட்டு தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் நெத்திரவரியுது தமியனை இவ்வண்ணமாய் இடைநின்று கடைவேலை இது திரணம் கேளாது இருப்பது நாயகமோ ஈசனே சிவகாமினேசனே என்னை ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. எனவே இந்த உண்மையை நாம் விளங்கிக் கொள்வோம். இசை மருத்துவம், இசை என்ற மருத்துவம் காதுக்குள்ளால போய் இந்த மூலாதாரம் மேலாதாரம் முந்தி இருதயம் கண்டம் உச்சி என்று சொல்லக்கூடியதாகிய அத்தனை உறுப்புகளுக்கும் ஊட்டத்தை கொடுத்து அது இறக்காமல் இருக்கின்ற தன்மையை அது செய்யும். தமிழும் அதைத்தான் செய்யுது.
இந்த இசையும் அதான் தமிழோடு இசை. தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன், கண்டறியாதன கண்டேன். எங்க ஐயாறு அடைகின்ற போது எப்படி யாதும் சூடுபடாமல் நான் நடக்காம மனசரோ ஏரியிலே விழுந்தேன். ஏரியில் விழுந்துட்டு கண்ணை விழித்து பார்த்தேன். திருவையாற்றில் குளத்தில் இருந்து நல்ல என்னுடைய உடம்போட 21 வயசு, அப்பருக்கு 81 வயசு, 21 வயசு மாப்பிள்ளையா வெளியே வந்தன். இதுதான் திருமுறையினுடைய மகத்துவம் என்று கூறி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக இந்த வந்தாக்கள் தான் வந்துட்டுருக்கிறீங்க. சனக சனாதர சனந்தர சனக்குமார் 4 பேருக்கு சிவன் உபதேசம் பண்ணவர். யாருக்கு? சனகர், சனாதரர், சனந்தரர், சனக்குமாரர். தமிழை சொல்லி கொடுத்தார் அகத்தியருக்கு. அகத்தியர் 12 பேருக்கு சொல்லி கொடுத்தார். அகத்தியர் 12 பேரில் தொல்காப்பியர் தலைமை மாணாக்கர். தொல்காப்பியர் செய்தது தான் தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இன்றைக்கி நாங்கள் தமிழ் பேசுகிறதுன்னா அதுக்கு மூதாதையராக மூலவராக இருந்தவர் தொல்காப்பியர் என்று கூறி, இந்த நல்ல வேளையில் நீங்கள் எல்லாரும் இந்த இறைவனுடைய கருணையினால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பெரிய என்ன சாமான், குளமினா சுறாவா என்ன சாமான் கிடைச்சிருக்கு நமக்கு? திருமுறை. அருமை அருமை, கைதட்டுங்க. கொக்குவில யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாமி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் 10ஆம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிவுரை.